உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா 2:10 நாம் பார்க்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இது நற்செய்தி மாத்திரமல்ல, மிக சிறந்த செய்தியாக இருக்கிறது. மேய்ப்பர்கள் சத்தியத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். என்ன சத்தியம் அது? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட துவங்கினார்கள். உடனடியாக இயேசுவை காண ஓடினார்கள். இயேசு எப்படி இருப்பார் என்று பார்க்க போனார்கள். நற்செய்தியை மற்றவர்களுக்கும் சொன்னார்கள். கிறிஸ்மஸ் என்பது ஒரு நற்செய்தி, இயேசுவின் பிறப்பு என்பது ஒரு நற்செய்தி அப்படின்னு எவாஞ்சலின் சொல்கிறாங்க. நாம் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டோம், எத்தனையோ கிறிஸ்மஸில் கொண்டாடிட்டோம். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் கொண்டாடினு இருக்கோம். இதை நற்செய்தின்னு சொல்கிறாங்க எவாஞ்சலின் அவர்கள். நம்ம என்ன நற்செய்தி இதுவரையும் நல்ல செய்தியை நம்ம கேட்டோம்? அதே 25 இயேசு கிறிஸ்து பிறந்தார், மாட்டு தொழுத்தில் பிறந்தார், முன்னணியில் கலந்தாங்க, சாஸ்திரிகளை வந்தாங்க, பார்த்தாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க அப்படின்ற கதைகளை தான் நம்ம அந்த அந்த நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுன்னு இருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு என்ன நிஜம் என்றது நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து நிஜமாகவே எதுக்கு பிறந்தார் என்ற காரணங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது நற்செய்தின்னு மட்டும் நல்லா சொல்லிடுறாங்க. அந்த சொல்கிற வார்த்தை நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. அது என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி நல்லது செய்து நமக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நல்லது செய்தது? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்ன நல்லது செஞ்சிச்சு, மற்றவர்களுக்கு நல்லது செய்யலையா? இந்த உலகத்தில் நல்லது நடக்கலையா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்றும் நல்லது அவங்க பண்ணுற கஷ்டத்தை நம்ம பட்டுன்னு இருக்கோம். கிறிஸ்தவ இல்லாதவர்கள், பைபிள் படிக்காதவர்கள் பண்ணுற பிரச்சனைகளை தான் நாம் சந்திச்சுன்னு இருக்கோம். அவங்களுக்கு நமக்கு வெறும் வித்தியாசங்களை ஒரு நற்செய்தி நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததா இங்கே எதுவும் தெரியல. தேடி பார்க்குற நல்ல வாழ்க்கை, நல்ல சம்பவங்கள் ஏதாவது வாழ்க்கையில் நடந்ததான்னு ஒன்றும் மைண்டுக்கு வரல. இந்த மாதிரி நற்செய்தின்றது நல்லதாக இருக்குது. அந்த நல்ல செய்தி சொல்லும் விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு நம்ம அதெல்லாம் காரண காரியங்களோடு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா கிறிஸ்து எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணிட்டாங்க, எத்தனையோ பைபிள் புத்தகங்களை எழுதிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு சேரலை. எத்தனையோ நானா பெரிய பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கணுங்களாம் ஒரு நல்ல செய்தியை கூட இந்த கிறிஸ்மஸை பற்றியோ மற்ற கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியை யாரும் சொன்னது கிடையாது. எவாஞ்சலின் அவர்கள் நல்ல செய்தின்றாங்க, அது கேட்கறதுக்கு நல்லதாங்க இது. ஆனால் நம்ம அந்த நல்ல செய்தியை எது நமக்கு பயன்பட்டது, எந்த வகையில் அது நல்லதாச்சு, நமக்கு நன்மை கொடுத்தது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இப்போ மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. ஒரு ஏழை, ஒரு பணக்கார ஒரு பங்களாவில் அவர் பிறக்கல, ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறாரு. இடமே இல்லாத, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. ஏழையாக பிறக்கிறார். இந்த உலகத்தில் ஏழையாக பிறந்த எல்லோரும் அதிக பேர் பணக்காரராக பிறக்கல, நிறைய பேர் ஏழையாக தான் பிறக்கிறாங்க. பண கஷ்டத்தோட, வீடு இல்லாதவங்களுக்கு எத்தனை பேர் வாடகை வீட்டில் குழந்தை பிறகுது, ரோட்டில் குழந்தை பிறகுது. இது மாதிரி அந்த குழந்தைகளெல்லாம் எப்படி வருங்காலத்தில் பெரிய வசதிகளோடு வாழுறது அப்படின்றது தான் இங்கே கிறிஸ்து பிறப்பின் ரகசியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது இந்த எவாஞ்சலின் பால்தினருக்கு தெரியாது. ஏன் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னா அது கிறிஸ்து பிறப்பின் ரகசியம். அதான் கிறிஸ்து பிறப்பின் ரகசியம். ஏன் கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறகுறாரு? நாம் ஒரு ஏழையாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வழியில் போனால் நம்ம வெற்றி அடையலாம். அவருடைய வழி என்ன, அவருக்கு காட்டிய வழி என்ன? இந்த உலகத்தில் ஏழையாக பிறந்தவங்களும் கல்விக்கூடம் செல்கிறோம். எப்படி ஏழையாக பிறந்தவங்க எல்லாருமே, ஏழையிலேருந்து பணக்காரர் வரைக்கும் பள்ளிக்கூடம் சொல்கிறோம், ஸ்கூலுக்கு. என்ன 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது 10வது +1 +2 இப்படி காலேஜ் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிலாசபி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். என்ன இதெல்லாம் படித்து நல்லா செய்கிறோம், நல்ல பதவிக்கு போகிறோம்.
நல்ல பணம் சம்பாதிக்கணும். அதான் நற்செய்தி. இதான் நற்செய்தி. இந்த இந்த நற்செய்தி யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நம்ம யார் சொல்லியும் கேள்விப்படலை. இது பைபிள் ரகசியம். அதான் கிறிஸ்து பிறப்பின் ரகசியம். எதற்காக பிறந்தார்? ஒரு ஏழையும் இந்த உலகத்திலே வசதி வாய்ப்புகளை பெற்று வளமான வாழ்க்கையை வாழலாம் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்பது நிச்சயம். அதற்காக தான் அவர் வாழ்ந்து காட்டினார். ஒரு ஏழையாக பிறந்தவனும் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர முடியும், உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும், கார் பங்களாவோடு வாழ முடியும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து அந்த ஒரு ஏழையான மனிதன் கல்வி கற்றால் நல்ல சிறப்பாக வாழலாம் என்பதை எடுத்துக்காட்டு அவர் முதலில் ஏழையாக பிறக்கிறார். ஏழ்மை கோலம் பூண்டார். ஏழ்மை கோலம் பூண்டார். நாமும் ஏழையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. இங்கே நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பைபிளையும் அதனுடைய வடிவமைப்பையும் அது எப்படி வார்க்கப்பட்டிருக்கிறது, வரையப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பைபிள் என்பது நம்முடைய வாழ்வியலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து மாட்டுக்கொட்டையிலே பிறந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய இயேசு கிறிஸ்து. எந்த கடவுளும் இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தது கிடையாது. இப்போ ஏழையாக பிறந்து அதுக்கப்புறம் கடைசியில் சிலுவை பாடுகள் வரைக்கும் எந்த கடவுளும் செஞ்சது காட்டுனது கிடையாது. இதெல்லாம் இப்போது மாட்டுக்கொட்டையில் ஏழை என்ற அப்புறம் பணக்காரனாவதுக்கு வழி சொல்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் சிலுவை பாடுகளும். அந்த பாடுகளிலே கல்விக்கு மறைந்திருக்கிறது. அவருடைய வாழ்வியலிலே நம்முடைய வாழ்வியல் மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மறைந்திருக்கிறது. அவருடைய வரலாற்று நிகழ்ச்சிகளிலே, அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலே நம்முடைய வாழ்க்கை நிஜங்கள் மறைந்திருக்கிறது. நண்பர்களே, இதுதான் நற்செய்தி. ஒரு மனிதன் இங்கே உலகத்திலே வறுமையின்றி வாழ வேண்டும், வறுமை இல்லாமல் பணத்தோடு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டினார். அது ஒரு வாழ்வியல். இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்வியல். அது ஒரு வரலாறு மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்து என்பது ஒரு வாழ்வியல். நாம் அந்த வாழ்வியலை கற்று செழிப்போடு இன்பமாக ஆனந்தத்தோடு வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ நாம் எல்லோரும் முயற்சிப்போம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.